டிராகன் பால் சீரிஸ்ல வெஜிடாவோட ப்ராமிஸ கடைசியா நம்ம ஆண்ட்ராய்ட் 17 தான் நிறைவேற்றினான்னு உங்களுக்கு தெரியுமா? டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல நம்ம கேபா எலிமினேட் ஆகும்ல, நம்ம வெஜிடா வந்து கேபாவா சேவ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் கேபா கிட்ட யூனிவர்ஸ் 6 எனக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி எலிமினேட் ஆக போறேன்னு கேட்கும்ல, நம்ம கேபா சொல்லியிருப்பான், கண்டிப்பா நம்ம ரெண்டு ஒரு யூனிவர்ஸ்ல ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் அழிய தான் போகுது, நான் உங்களை எப்படி நான் யூனிவர்ஸ் 6க்கு கூட்டு போறதுன்னு சொல்லிட்டு கேபா கேட்கும்ல. உடனே நம்ம வெஜிடா கண்டிப்பா யூனிவர்ஸ் 7 தான் இந்த பேட்டர்ல ஜெயிக்க போகுது, ஜெயிச்ச உடனே சூப்பர் டிராகன் பால் யூஸ் பண்ணி ஒன்னையும் யூனிவர்ஸ் 6ஐயும் கண்டிப்பா நான் ரீஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா கேபா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல நிறைய பேட்டிலுக்கு அப்புறம் நம்ம கேபாவை நம்ம ஃப்ரீஸா எலிமினேட் பண்ணிருப்பான். தொடர்ந்து யூனிவர்ஸ் 6ல இருக்க எல்லா வாரியர்ஸும் எலிமினேட் ஆனோனே யூனிவர்ஸ் 6 வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். சோ அதுக்கப்புறம் வெஜிடா தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட அவர் ஃபைட் பண்றதுக்கு ஊண்டுகோலா இருந்த ஒரே விஷயம்னா கேபாக்கு கொடுத்த ப்ராமிஸ்னால தான். கிட்டத்தட்ட எலிமினேட் ஆகிற போற சூழ்நிலை வந்தா கூட கேபாக்கு கொடுத்த ப்ராமிஸும் அவனோட ஃபேமிலியும் நினைச்சு பார்க்கல, ரிட்டர்ன் அவனுக்கு ஃபைட் பண்ற தெம்பு வரும். என்னதான் அப்படி ஜீரோ எனர்ஜில ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஜீரன் அவனை டிஃபீட் பண்ணி எலிமினேட்டும் பண்ணிடுவான். சோ அதுக்கப்புறம் நம்ம கோகுவும் ஃப்ரீஸாவும் ஒன்னா சேர்ந்து ஜீரனை பேட்டில் பண்ணி 3 பேருமே சேர்ந்து எலிமினேட் ஆயிருப்பாங்க. சோ ஃபைனலா யூனிவர்ஸ் 7 வந்து டோர்னமெண்ட் ஆஃப் பவர்ல வின் பண்ணியிருக்கோம். சோ கடைசியா நம்ம ஆண்ட்ராய்ட் 17 வந்து கேட்ட விஷ் எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம ஆண்ட்ராய்ட் 17க்கு இந்த விஷ் தான் கேட்கணும்னு சொல்லி முடிவு பண்ண வச்சதே நம்ம வெஜிடாவோட ப்ராமிஸ் தான்.